Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025. மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு அன்று சதவீத குளறுபடி ஏற்பட்டதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கமளித்திருக்கிறார். செயலியில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் வாக்குப்பதிவு சதவீதம் கணக்கிடப்பட்டதால் தவறு நடைபெற்றது என்று தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து மேலும் விவரங்களை விவரிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். அவரிடம் பேசுவோம். பாஸ்கர், வணக்கம். இந்த வாக்குப்பதிவு சதவீத குளறுபடி தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அளித்துள்ள விளக்கத்தில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? வாக்கு சதவீதம் என்பது இந்த வாக்குப்பதிவு அன்று 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் அவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆப் மூலமாக, ஒரு செயலி மூலமாக அதை பதிவு செய்வார்கள். அப்படி பதிவு செய்யப்படக்கூடிய அந்த தகவல்கள் எல்லாமே அதை அந்த தகவல் அடிப்படையில வாக்கு சதவீதத்தை தலைமை தேர்தல் அதிகாரி 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை வெளியிட்டார். அந்த செயலியில பதிவு செய்யப்பட்ட தகவல்கள் முன்னுக்கு பின்னாக இருந்தது. இதன் காரணமாகவே வாக்கு சதவீதத்தில் முரண்பாடு ஏற்பட்டதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். செயலியில அனைத்து வாக்குச்சாவடி அலுவலர்களும் கட்டாயம் அப்டேட் செய்ய வேண்டும் என்று உத்தரவு இல்லை. ஒரு சிலர் மட்டுமே அப்டேட் செய்தார்கள். இருந்த போதும் இதற்கான அந்த ஒரு சிலர் அப்டேட் செய்ததும் ஒரு சில பேர் அப்டேட் செய்யாததும் இந்த குளறுபடிகளுக்கு காரணம் என்பது தலைமை தேர்தல் அதிகாரி மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதும் இரவு 12 மணி வரை, அதாவது தேர்தல் நடைபெற்ற அன்றைய நாளில் இரவு 12 மணி வரை அதற்காக கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த கால அவகாசத்தை பயன்படுத்தக்கூடிய மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் அதை பதிவு செய்தார்கள். சிலர் பதிவு செய்யவில்லை. அவர்களுக்கு அடுத்த நாள் 12 மணி நேரம் கால அவகாசம் என்பது கொடுக்கப்பட்டது. முதல் 6 மணி நேரத்தில் அவர்கள் வாக்கு சதவீதத்தை பதிவு செய்தார்கள். இதன் காரணமாக வாக்கு சதவீதத்தில் அவ்வப்போது மாறுபாடு ஏற்பட்டதாக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார். இருந்த போதும் மாவட்ட தேர்தல் அதிகாரி வெளியிடப்படக்கூடிய வாக்கு சதவீதம் எவ்வளவு வாக்கு அந்த நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிறது, சட்டமன்ற தொகுதி வாரியாக எவ்வளவு வாக்கில் பதிவாயிருந்தது, அதில் பதிவு செய்யப்பட்ட ஆண் வாக்காளர்கள், பெண் வாக்காளர்கள் என்பது குறித்தான அனைத்து தகவலையும் தேர்தல் நடைபெற்ற நாளுக்கு அடுத்த நாளாக ஸ்கூட்னி எனப்படக்கூடிய 17C ஃபார்ம் அங்கிருக்கக்கூடிய அரசியல் கட்சி முகவர்கள் அவர்கள் முன்னிலையில அது தெரியப்படுத்தப்படும். அதுக்கு ஏதாவது முரண்பாடு இருந்தால் அப்போது மாவட்ட தேர்தல் அதிகாரிகளிடம் அவர்கள் புகார் தெரிவிக்கலாம் என்பது விதிமுறையாக இருந்தது. ஆனால் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளிடம் எந்த விதமான புகார்களும் தற்போது வரவில்லை என்பதையும் தலைமை தேர்தல் அதிகாரி தெளிவுபடுத்தியிருக்கிறார். தேர்தல் ஆணையத்தினுடைய செயலியில அவர்கள் பதிவு செய்யப்படக்கூடிய தகவல் அடிப்படையில் தான் இந்த வாக்கு சதவீதத்தை தலைமை தேர்தல் அதிகாரி என்ற அடிப்படையில நான் அவ்வப்போது செய்தியாளர்களுக்கு தெரிவித்தேன். அதுதான் அந்த அப்போது நிலவக்கூடிய சொல்லாக இருந்தது. ஆனால் ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் அதிகாரியும் 39 மாவட்ட தேர்தல் அதிகாரிகளும் தேர்தலுக்கு பிறகு அடுத்த நாள் தேர்தல் அதிகாரிகள் மூலமாக அரசியல் கட்சிகளுக்கு தெரிவித்தார்கள். இவ்வளவுதான் வாக்கு சதவீதம் பதிவாயிருக்கிறது, சட்டமன்ற வாரியாக இவ்வளவு வாக்கு சதவீதம் என்பதையெல்லாம் தெளிவுபடுத்தினார்கள். இதன் காரணமாக அந்த புகாரின் மீது எவ்விதமான புகார்களும் தலைமை தேர்தல் அதிகாரிக்கோ அல்லது மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கோ வரவில்லை. இதன் காரணமாகவே இந்த பிரச்சனை என்பது இழந்து முற்றுப்புள்ளி பெற்றுவிட்டது. இதன் காரணமாக ஏற்கனவே வெளியிடப்பட்ட அந்த கடைசி 69.2% என்பது குறித்தான அந்த வாக்கு சதவீதத்தில் எவ்விதமான மாற்றமும் இல்லை என்பதையும் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற வாரியாக எவ்வளவு வாக்கு சதவீதம் என்பது மாவட்ட தேர்தல் அதிகாரி மூலமாக தான் வெளியிடப்படும் என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025.